படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். புத்தகம் படி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் எடுத்திருக்க நூல் திருமந்திரத்தில் உளவியல் பார்வை அப்படிங்கிற தலைப்பில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்க இந்த நூல். இதன் நூலாசிரியராக முனைவர் சி விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க அந்த நூலாசிரியராக விளங்குறாங்க. அந்த வகையில் இந்த நூலை பற்றி, அதாவது திருமந்திரத்தில் உளவியல் பார்வை, இது ரொம்ப அது யாருமே இது வரைக்கும் அந்த உளவியல் பார்வைங்கிற வகையில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த திருமந்திரத்தை பற்றி கொடுக்குறவங்க திருமந்திர பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த அட்டாங்க யோகம் இதை பற்றியெல்லாம் அவங்க தத்துவங்களை பற்றியெல்லாம் விளக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த பாடல்களில் இருக்கிற உளவியல் தன்மை, அந்த வகையில் அந்த பார்வையில் இந்த பேராசிரியர் விஜயலட்சுமி அம்மா இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நூல் பார்த்திங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழியாக இது கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்க இந்த நூலை இது படைக்கணுங்கிறதுக்கு அவங்க இந்த இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, திருமூலர் ஆய்விருக்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழியாக இயங்குகிற ஒரு ஆய்விருக்கை. அதில் திருமந்திர வாழ்வியல் கல்வி அப்படிங்கிற அந்த கல்வியை அவங்க அந்த கல்விக்கான பாடத்திட்டத்தை வகுத்தவங்க முனைவர் விஜயலட்சுமி அம்மா. அதில் அந்த படிப்புக்காக பாடத்திட்டத்தை அமைக்கிற போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பாடத்திட்டத்துக்கு வகுத்ததால் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உளவியல் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை விளக்கிறதுக்காக இந்த நூலை வடிவச்சதுக்காக அவங்க தன்னுடைய முன்னுரையில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது எவ்வளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அவர் உணர்த்துறதை நம்ம பார்க்குறோம். 40 வருடங்களுக்கு மேலாக கல்வித்துறையில் பணியாற்றியவர் இந்த நூலாசிரியர். குறிப்பாக முதன்மை கல்வி அலுவலராக வருகை தரு பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறை மற்றும் அந்த உளவியல் துறையில் அவங்க பேராசிரியராக இருந்து அவங்க பணியாற்றியிருக்காங்க. அதை தவிர சிஓ என்று சொல்லப்படுகின்ற முதன்மை கல்வி அலுவலராகவும் அவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. அது கல்வித்துறையில் ஒரு தேர்ந்த அனுபவம் கொண்டவங்க. ஸோ அதனால தான் இந்த உயர்கல்வி பாட நூல் குழுவிலையும் அவங்க பாடத்திட்டத்துக்கான உறுப்பினராகவும் இருந்துட்டு வராங்க. அவங்க அவங்களுடைய அந்த அனுபவத்தை கொண்டு இந்த நூலை அமைச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். ரொம்ப சிறப்பான ஒரு நூல் இந்த நூல். அதாவது திருமந்திரமே பார்த்திங்கன்னா பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இது சித்தாந்த நோக்கிலையும் சரி, வேதாந்த நோக்கிலையும் சரி, தத்துவ நோக்கிலையும் சரி, எல்லாத்திலையும் சிறப்பு கொண்டது இந்த திருமந்திரம் அப்படிங்கிற அந்த திருமூலர் எழுதிய அந்த நூல். 3000 பாடல்களை கொண்ட இந்த நூல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது திருக்குறளுக்கு இணையாக இதுவும் ரொம்ப முதன்மையான கருத்துக்களை கொண்டதாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த வகையில் திருமந்திரத்தில் இருக்கிற உளவியல் பார்வை அப்படிங்கிற வகையில் 4 தலைப்புகளாக இந்த நூலை வடிவமைச்சிருக்காங்க. அதில் முன்னுரையில் தொடர்ந்து திருமந்திரத்தில் மருத்துவ உளவியல் அப்படிங்கிற வகையிலையும், கல்வி உளவியல், சமூக உளவியல் அப்படிங்கிற வகையில் தன்னுடைய உளவியல் பார்வையை திருமந்திர பாடல்களோடு ஒப்பிட்டு இந்த நூலை வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். உளவியல் பார்வை அப்படிங்கிற வகையில் எதை பற்றி சொல்கிறாருன்னா, மனம் அப்படிங்கிற கருத்துக்களை, மனதை குறித்திய கருத்துக்கள் தான் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மனதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் மனதை பற்றி நமக்கு நம்மளுடைய அதாவது முக்கியமான இதில் பார்த்திங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டர், ஆட்லர் அப்படிங்கிற அந்த உளவியலாளர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் திருமந்திரத்தில் எந்த அளவுக்கு இதை கையாளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத
அவங்க வந்து நம்மளுடைய பாடல்கள் வழியே சொல்கிறாரு. முக்கியமாக திருமந்திரத்தில் உயிர் பற்றிய விளக்கங்கள், அந்த அது சீவன், அதுதான் சீவன் சொல்கிறோம், உயிர் அப்படிங்கிற விளக்கத்தை சீவன் என்று சொல்கிறோம். அது எவ்வளவு நுண்மையானது அப்படிங்கிறத அவர் ஒரு பாடலில் கொடுப்பார். மேவி சீவன் வடிவது சொல்லிடின் அப்படி சொல்லி திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்கும். அதில் அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த பசுவோட முடி அந்த ஒரு ரோமத்தை எடுத்து அதை 1,00,000 கூறாக்குனா எவ்வளவு நுண்ணியதாக இருக்குமோ அந்த அளவுக்கு நுண்ணியதான தன்மை கொண்டதாக உயிர் இருக்குது அப்படின்னு உயிரோட அளவு முதல்ல சொன்னது திருமூலர் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவர்கள்லாம் நமக்கு வந்து உயிர் இருக்குங்கிறத சொல்லுவாங்க, ஆனால் அதை பற்றி எங்கே இருக்குது, அதனுடைய அளவு என்ன, அது தன்மை என்னங்கிறதெல்லாம் அவங்களால சொல்ல முடியாத இதில் இருந்தது. ஆனால் திருமூலர் அதை பற்றி அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத அந்த கண்ணால் காண முடியாத அந்த உள்ளம் அப்படிங்கிற மனம், அதனுடைய செயல்பாடுகள் மற்றும் நடத்தை, இதை பற்றிய ஆய்வு செய்வது, இதற்காக தொடங்கப்பட்டது தான் உளவியல் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வை தான் அவர் வந்து முக்கியமாக தன்னுடைய கருத்துக்களாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் மருத்துவ உளவியல் அப்படிங்கிற வகையில் அந்த தலைப்பில் எல்லா நோய்களுக்கும் என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா அடிப்படை வந்து மனம்தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துறாரு. உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டது, அது சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறதும், இந்த ரெண்டுக்கும் இடையிலான உறவு நல்ல நிலையில் இருந்தால் தான் அந்த உடலும் உள்ளமும் சரியான முறையில் இயங்க முடியும் அப்படிங்கிறதும், இந்த ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அது உடல்நிலையும் பாதிக்கும் அப்படிங்கிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாணயத்தோடைய 2 பக்கங்கள் இருக்குன்னா இந்த 2 பக்கங்களும் ஒன்று உடலும் இன்னொன்று உள்ளமாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ எது ஒன்று சீராக இல்லையோ அது மற்றொன்று சீர்மை இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக அமைகிறது அப்படிங்கிறத சொல்லி அதுக்கான ஒரு பாடல் திருமூலர் கொடுக்குறாரு. உடம்பார் எழில் உயிரால் எழிவர். அப்போ இந்த உயிர்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா உடம்பை வைத்து தான் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அப்போ இந்த உடம்பை நாம் எந்த அளவுக்கு நாம் வலிமையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத, அதை உடம்பை வளர்த்து கொள்வது மூலமாக நம்முடைய மனதை வளப்படுத்த முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு வந்து அசைகிற தன்மையோடு இருக்கணுமா, எப்போதும் உட்கார்ந்தபடியே இருக்கக்கூடாது, அசையணும். எப்போதுமே உடம்பு அசைந்து கொடுக்கறது அப்படிங்கிற வகையில் உடல் அசைவு வேணும். அதே சமயத்தில் மனம் வந்து அசையாமல் இருக்கணும். அப்போ மனம் அசையாமல் இருக்கிற போது தான் நாம் வந்து அந்த மௌனம் அப்படிங்கிற நிலையில் நாம் யாருங்கிற உள்ளுக்குள்ளார பார்க்குற அந்த பார்வை வரும். அப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா, ஒன்று உடல் அசைவு வேணும், மனம் அசைவு இல்லாமல் இருக்கணும். அந்த வகையில் தான் அவர் வந்து அந்த மனநலம் அப்படிங்கிறது எப்படி அமையும் அப்படின்னா இந்த வகையில் தான் அமையும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி உளவியல் அப்படிங்கிற வகையில், அதாவது கற்றலினால் மட்டுமே மனித வளம் மேம்பாடு அடையும் அப்படிங்கிறத அவர் வந்து கற்றலுக்கான அவசியத்தை பற்றி அவர் கொடுக்குறாரு. அதை வந்து திருக்குறள்லையும் அந்த கற்றலின் அவசியத்தை பற்றியும் கல்லாமையோடைய தேவையை பற்றியும் அந்த திருக்குறள் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு முழுமை நல வாழ்வு அப்படின்னா கல்வி அடிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நூலாசிரியர் இந்த நூல் வழியாக உணர்த்துறதை பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் தான் கல்வி உளவியல் அப்படிங்கிற வகையில் அதை கொடுக்குறாரு. இறுதியாக சமூக உளவியல் அப்படிங்கிற தலைப்பில் சமூக மாற்றம் ஏன் வேணும் அப்படிங்கிறதும் அதற்கான காரணத்தை பற்றியும் கொடுக்குறாரு. அதாவது விளைவுகளை பற்றி விளக்குவதில் திருமந்திரம் அப்படிங்கிற நூல் சமூக உளவியலாக காணப்படுகிறது. சமூக இடர்வினை தீர்க்கிறதுக்கு, இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத நீக்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய காரணியாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சமூக புலன்காட்சி
அப்படிங்கிற வகையிலையும், தரவுகள் சமூக தரவுகள் அப்படிங்கிற வகையிலும் சமூகமயமாதல், அது மாதிரி சமூக ஊக்குவித்தல், இந்த வகையில் திருமந்திர பாடல்களை கொண்டு ஒரு கம்பேரிட்டிவாக, ஒரு ஒப்பீடாக பல பாடல்களை ஆராய்ச்சி இந்த கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்குறாருன்னு பார்க்குறோம். நாம் எல்லாரும் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூல். திருமந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உளவியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாபெரும் பங்களிப்பை இந்த நூல் கொடுத்துருக்குன்னா அது ரொம்ப அருமையானது, மிகையாகுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த நூலை நம்ம வாங்கி நாம் நம்மளுடைய நூலகத்தில் இதை வாங்கி படிக்கணும் அப்படி சொல்லி உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நிறைவு செய்துக்கிறேன். நன்றி.